எல்லாரும் வணக்கம். மேய்க்கிறது எருமை, அதில் என்னடா பெருமை அப்படிங்கிற மாதிரி நேரத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் ஒரு ஃபோட்டோவை பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்த உடனே எனக்கு கொண்டு தோணுச்சு, ஏன்னா இது நாம் தமிழர் கட்சியோட மண்டிடாத மானம் வீரம் எல்லாம் மராட்டிய மண்ணை சேர்ந்த சிவாஜிராவ் காலில் போய் வந்துட்டா அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். என்ன பேச்சலாம் பேசுறீங்க, மன்னர் பரம்பரை மன்னங்கண்டி பரம்பரை, கடைசியில் என்னாச்சு கொஞ்சம் நிலைமை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி முழுதுமாக பார்க்கணும் ஒரு வீடியோவா. அதாவது கேட்டிங்கன்னா, ஏன் வந்துட்டு இப்போ சீமானவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்திச்சார், அதுக்கு யார் காரணமாக இருந்தார், ஏன் தம்பிகள் இது வந்து வைரலாக இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ஒரு நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறத முழு வார்த்தையில் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது நேற்று சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலான ஒரு ஃபோட்டோ என்ன கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கூட சீமான் அவர்கள் இருக்கிற மாதிரி, ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் தோளில் கை கொடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதாவது இதை வந்து அவருடைய தம்பிகள், அதுவும் முக்கியமாக சாட்டை யார் போனாரு பாருங்க, சாட்டை திரைப்படம் எடுத்து போட்டு மரியாதை நிமித்தமாக சந்திச்சார், ரியல் சூப்பர் ஸ்டாரோட சந்திச்சார் அப்படின்னு சொல்லி தம்பிகள்லாம் பயங்கரமாக வைரலாகிட்டு இருந்தாங்க. எப்போ ராசாக்கலாம் இப்போதான் உங்களுக்கு தெரியுதா ரியல் சூப்பர் ஸ்டார், அப்போ இதுக்கு முன்னாடி என்ன தெரியல அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதுலேயும் நிறைய தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பரவனோடனே எதிர்த்தரப்பில் இருக்கிற நம்முடைய தம்பிகளாகட்டும் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்பா சீமான் அவர்கள் என்ன பேச்செல்லாம் பேசினாரு, சாட்டை என்ன பேச்செல்லாம் பேசினாரு, இப்போ என்னன்னா நீங்கள் வந்து அவரோட கூட்டணி வைக்கிற மாதிரி மரியாதை நிமித்தமாக செஞ்சார் அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை. என்னைக்குமே நாங்கள் கொள்கை ரீதியாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்குமே தவிர ஒரு தனி மனிதராக அவருக்கு நாங்கள் தனி மனித தாக்குதல் என்னைக்குமே பண்ணது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்ததான் எனக்கு குபீர் சிரிப்பே வந்துட்டு. அதாவது சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, நீ கொஞ்சம் பாருங்களேன். மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதில போய் உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு வருது. பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா. பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க மலையாளிகளை பார்த்து கற்றுக்கிற வேணாமா? இன்னும் மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானா? சொட்டரை போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. அப்படின்னு எகத்தாளமா நக்கலா சீமானவர்கள் அதோட பண்ணிக்கிட்டார். சாட்டை அதுக்கு மேலேயும் போய் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு விருப்பினர்களையும் எடுத்து ரொம்ப தரக்குறவா ஆபாசமா இழிவா எவ்வளோக்குள்ள கொச்சையா பேசணுமோ அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சனையா பேசியிருந்தார். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அதுலதான் சாட்டையோட தரம் என்ன தராதரங்க தெரிஞ்சு. ஸோ அந்த கட்சியில் கொள்கை பொறுப்பு செயலாளர் சாட்டை சரியா, அவ்வளவுக்குள்ள தராதரம் மிகுந்த ஒரு பேச்சை ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்த்து யாருமே பேச முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பேசுறது ஒரே ஆள் கேட்டீங்கன்னா சாட்டை தான். ஆனா அப்பெல்லாம் இந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொந்தளிச்சுட்டு பெருசா வந்து வந்ததே தெரியல, நான் பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு மேடையில சரத்குமார் அவர்கள் அவர் சொன்னதுக்கு, அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் தான் அப்படி சொன்னதுக்கு அவ்வளவு பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இந்த ரஜினி ரசிகர்லாம் அவ்வளவு பேர் வந்து விஜய் ரசிகர் எதிராக நான் கேட்கிறேன். அங்க ஒருத்த மானம் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான் ரஜினிகாந்த் பத்தி. அப்பெல்லாம் இந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் எங்க போனாங்க எனக்கு புரியல. சாட்டை அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை புகழ்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேன். என்னடா இது? ஏடா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேடப்பயமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் விட்டா பயமா இருக்குதே. இதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களை சொல்றது ஒரே காரணம்னா, அவர் எந்த இடத்துலையுமே ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு இருந்ததே கிடையாது. அவருக்கு தேவைன்னா யார் காலகிடமே விழுவார். இதுதான் சீமான் அவர்கள். நாம் தமிழக கட்சியோட தம்பிகள் சாட்டையும் இப்படிதான். அதாவது இடுமோன காந்தி கூட ஒரு அளவு விட்டுலாம், ஆனா அந்த சாட்டையெல்லாம் அதாவது எதுலையுமே சேர்க்க முடியாது. சாட்டையெல்லாம் அப்படி இன்னைக்கு பெருமையா தூக்கி போட்டு அது ரியல் சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்த் போட்டு சேர்ந்திருக்காரு எங்க அண்ணன். அட்டேங்கப்பா 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னடா பேசி அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர் ரஜினிகாந்தோட போயிட்டு நேரடியாக வந்து சந்திச்சாரு. யார் பேச கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல அரசியல் நாணி அப்படிங்கிற பேர்ல இந்த ரவீந்திர துரைசாமி ஒரு ஆள் நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து தளபதி விஜய் ஏற்க 230 கணிச்சு போட மாட்டேங்காரு, 230 கணிச்சு போட மாட்டேங்காரு அப்படின்னு பொங்கிட்டே இருப்பார்ல, அவருதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவ்வளோ தூக்கி பிடிச்சே பேசிட்டு இருப்பாரு. நீங்க சமீபமாக பார்த்தா எல்லா விடைகளும் தெரியும், அது எதுக்கு பேசுறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவருடைய அறிவுரையின்படி கேட்டுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அங்கே போறாங்க. உங்களுடைய கூடாரமே காலி ஆகிட்டு இருக்குல்ல, உங்ககிட்ட ஒவ்வொரு ஆளாக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா ரஜினி சார் காலையில் போய் அவங்களுடைய ரசிகர்லாம் உங்க பக்கம் வந்துருவாங்க. ஸோ அதான் இருக்கிற ஒரே வழி, நீங்க போங்க அப்படின்னு அவருடைய அட்வைஸ் பேர்ல தான் இவர் பேர் கேட்போம். போய் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சுக்காரு. ஸோ இதுதான் காரணம். அதாவது சீமான் அவர்களுடைய நிலைமை பேச்சு தள்ளப்பட்டுட்டு, ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய தம்பி சாட்டை அவருடைய பேச்சு, இந்த வாயாலேயே அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமா ஒரு சர்வாதிகார நிலைமையில பயங்கரம் பேச போய் இப்போ தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே யாருக்குமே அவர்கிட்ட இருக்க இளைஞப்பட்டாலும் போதாதுன்னு இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்களா அந்த இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டத்தை காலி பண்ணிட்டு
நேராக தமிழை வச்சுக்கிறது தளபதி விஜய் பேரில் பின்னாடி அணிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் இவங்களுக்கு பயம். ஸோ நம்ம வேற நம்ம ரஜினிகாந்த் அவர்களை போட்டு குழந்தை எடுத்துருக்கோமே முன்னாடி, இப்போ அதை சரி பண்ணி ரஜினிகாந்த் அவர்களை போய் நம்ம சரி பண்ணி அவர் காலில் வந்து போட்டோ வெளியிட்டு நம்ம கதையை விட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள் நம்ம இப்படியே வருவாங்க. ஸோ அப்படியா நம்ம கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த ரவீந்திர பிரகாஷ் பேச்சை கேட்டு இவரும் யோசிச்சு இன்னைக்கு அந்த முடிவெடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பாவம் என்ன பண்றது, வந்துட்டாரு போட்டோ கொடுக்கணும், அவர் மனசுல வச்சிருப்பாரு இவன் என்னென்ன கதெல்லாம் கெட்ட போறவன இந்த ஒரு போட்டா வச்சு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய மனசு பேசியிருக்கும். ஏன்னா இனிமே தானே தெரியும், இனிமே அவரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்ல சந்திச்சோம்னா இன்னைக்கு ஆரம்பிச்சுவாரு, அப்ப என்னெல்லாம் மனசோட கூடாதுங்கிறது இனிமே தான் தெரியும். ஆனா அந்த சாட்டைக்கெல்லாம் கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையான்னு தெரியல. இல்லை இப்போ கடந்த ஒரு மாதம் கூட என்ன ஒரு பேச்சு, ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு தரைக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவா பேச்சு. இல்ல இப்ப இது எதுக்கு நம்ம விமர்சிக்க வேண்டியது வருது, இதை பத்தி பேச வேண்டியது வருதுன்னா நீங்க யாரு வேணாலும் போய் சந்திங்க, யாரு கால வேணாலும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இதே வாயி இதுக்கு முன்னாடி தளபதி விஜய்ல பத்தி அதாவது பாத்தீங்கன்னா இந்த காவல் பட பிரச்சனை, தலைவர் பட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏடிபி காட்சியில இருக்கும்போது வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல ஜெயலலிதா அவர்ல போய் அவர் போயிட்டு அங்க போய் சந்திச்சாரு, வெளியே நிப்பாட்டாங்க, கையை கட்டிட்டு போய் நின்னாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா ஒரு மேடையில சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்ன இருக்காக நீங்க ரஜினிகாந்த் அவர்ல போயிட்டு கை கட்டிட்டு அவர்கிட்ட போயிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நாங்க வந்து பார்த்தா கொள்கை ரீதியா நாங்க உங்களுடைய அரசுக்கும் அவருடைய அரசுக்கும் ஒத்து போகாதுல்ல, நீங்க வந்துட்டு தான் தமிழ்நாட்டை ஆளணும் இருக்கீங்களா, அப்புறம் இருக்க மராட்டியிட்ட போய் நீங்க போய் நிக்கீங்க எதுக்கு பொண்ணு கேட்கிறேன். ஏன் நீங்க அவர்கிட்ட போய் படம் கதை சொல்ல போறீங்க, டிஸ்கஷன் போனீங்களா, நீங்க அவரை வச்சு ஏதாவது படம் தயாரிக்க போறீங்களா, டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னா சொல்லுங்க, விட்டுருவோம். இல்லப்பா சீமான் அவர் ரஜினிகாந்த் அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு, அதனால அவர் மீட் பண்ண போறாருன்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு கப்சிப்னு ஆயிரும். எங்க அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சனைக்கான சொந்த பிரச்சனைக்கான கை கட்டி நிக்கல, அவருடைய படம் ரிலீஸ் ஆகணும், அவரை நம்பி படம் போட்ட நிறைய விநியோகங்கள் பாதிக்கப்பட கூடாதுங்கிறக்காண்டி அவர் படம் போட்டார். அதை வச்சுக்கிட்டு என்ன அவருட்டு அவருக்கு அங்கே கை கட்டி நிக்காரு, என்னப்பா நீ பேசினா தைரியம், ஆமா நான் பேசன்னு சொல்ல வேண்டியதுன்னா இதுல என்ன இருக்கு இப்படி நிக்க அப்படின்ட்டு. அப்போ அடுத்தவன் மட்டும் நல்லா மக்கனே வச்சு வாய் பேசும். இப்போ நீங்க எங்க போயிட்டீங்க, இல்ல இங்க எல்லாரும் கூட கழிப்பட்டு போறாங்க. விஜய் அவருடைய எழுச்சியும் அந்த பெரிய ஒரு அரசியலையும் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம கட்சிக்குமா அவ்வளவுதான், அதை காப்பாத்தி நிலைநிற்பட்டுனா நம்ம ரஜினி சார் அவர் காயல்ல போய் விழுந்துடணும், அவருடைய ரசிகர்களாவது நம்மளுக்கு வந்து சேரணும், அப்பதான் நம்ம வந்து நினைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் ரசிகர்கள் அவங்க எதிராயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்தப்படி யாரெல்லாம் கவர் பண்ணும், யாரே விட்டுறக்கூடாது. தங்கோ படம் பிரச்சனை வருதா, தங்கோ படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூரிய ரசிகர்களுக்குள்ள நம்ம போய் எடுத்துடணும், சாட்டையோட ஐடியா. அடுத்தாப்புல தனுஷ் பிரச்சனையா, தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தனுஷுக்கு பேசுங்க, தனுஷ் ரசிகர்களுக்குள்ள நமக்கு இப்படி யார் யார் கிடைப்பாங்களோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புதுசா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா படத்துக்கும் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குன்னா சாட்டையும் வந்து யூடியூப் சேனல்ல அப்படிதான் வார்த்தைகள் வரும், விமர்சனம்லாம் அப்படிதான் வரும். பாருங்களேன், இதுக்கப்புறம் எந்த நடிகரையும் சாட்டை வந்து விட மாதிரி இல்லை, எப்படியாவது எல்லாருக்கும் மக்கள் இழுக்கிறோம் அப்படின்னு. இது ஏன் இந்த மானக்கட்ட பொழுது கேட்கிறேன், அதாவது இதை வந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சீமானாகட்டும் சாட்டையாகட்டும் கொஞ்சமாவது அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும்னு சொல்றேன். ஏன் இந்த நான் பேசுறது முயற்சிப்புங்க மண்டிடாதமான வீரம் தமிழா ஆனே அப்படின்னு பேச முடியாது. இல்ல இப்ப தெரியலையா ரஜினிகாந்த் அவர்கள் மராட்டியர், அவர் தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறது இப்பெல்லாம் புரியலையா? இப்ப இருக்கு போன்னு கேட்கிறேன். அரசியல் சம்பந்தமா ஒரு மரியாதை நிமித்தமா பேசினாரா, என்ன மரியாதை நிமித்தமா பேசுறதுன்னு கேட்கிறேன். உங்களுடைய அரசியல் கட்சியோட கொள்கை கோட்பாடுன்னா அவரு என்ன, அவர் திமுக மாதிரில போயிட்டு திமுக ஆலமரம் அது எந்த இது வந்தாலும் அசைக்க முடியாது சொல்லி அவளுக்குள்ள பேசி வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய மரியாதை நிமித்தமா உங்களுக்கு பேச வேண்டியது எந்த இருக்கு? சீமான் அவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடு உங்க இருக்கல சீமான் அவர்களே, உங்களையும் நம்பிட்டு உங்களுடைய தம்பிகள் பயங்கரமா தமிழர்காடி போராட வேண்டிய தேவதூதனே சீமான் அவர்கள் தான், எங்க தலைவரே சீமான் அவர்கள் தான், உங்களுக்கு தமிழ் பச்சு இருக்கா, தமிழ் தேசம் இருக்கா, எங்க அண்ணன் பாருங்க அட்டேங்கப்பா. இல்ல கொள்கை கோட்பாடு இருந்தா யாரை வேணாலும் ஏற்று நிற்பாரு எங்க அண்ணன், ரைட்டு. இப்போ தளபதி விஜய் அவருடைய அரசியல் கொள்கை கோட்பாடுலாம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு, அவர் தேசியம் திராவிடமும் இருக்கு, இந்த மண்ணோட இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால உங்களுக்கு கொள்கைக்காண்டி நாங்க ஏற்று அப்படிங்கிறீங்களே. அப்போ திருமாவளவர்கள் எங்களுடைய வாத்தியார், என்னோட அண்ணன் எப்படி சொல்றாரு, அவர் முழுக்க முழுக்க பெரியாரையும் திராவிடத்தை தான் முழுக்க பிடிச்சிட்டு இருக்காரு. தளபதி விஜய் அவர்களாவது 2 கண்ணில் 1 கண்ணா தமிழ் தேசியம் வச்சாரு, ஆனா திருமாவளவர்கள் 1 கண்ணை கூட பார்க்கல, முழுக்க முழுக்க திராவிடம் தான் இங்க மூச்சுக்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சிக்கு முட்டு கொடுத்து இன்னும் பயங்கரம் தூக்கி பிடிச்சிருக்காரு. அவரு வந்து ஒரு அண்ணனா எங்களோட வாத்தியாரா, அது எப்படி வரும்? இதுலயே முரண்பாடு இல்லையா? அவருடைய தம்பிகள் இதெல்லாம் கேட்க முடியல உங்க நாட்டு போயிட்டு என்னென்ன. இப்ப தளபதி விஜயும் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு சொல்றதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் கொள்கை அவர் இருக்கிறோம் வச்சு செய்யறோம். ஆனா இப்போ திரும்பவும் அண்ணன் சொல்றோம் வாத்தியார் சொல்றோம், அது எப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா? சிரிப்பு தான் வருது. அது எந்த வகைத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அண்ணனா வாத்தியாரா நீங்க திருமாவளவன் எடுக்க முடியும்
ஸோ இதை தான் சொல்றோம். அதாவது சீமானவர் உருட்டு மண்ண சாட்டை அதை விட வக்கமான ஒரு தரம் தாழ்ந்த ஒரு மனுஷன் சாட்டையெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஸோ அதை பார்த்தோன்னு தான் சார் என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா அதுக்காக இந்த வீடியோ பதிவு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.